எனக்கு வருஷம் நீங்கள் 10 கொண்டு வந்துட்டாங்க கேமிங். இங்கே வந்துட்டு என்னது ஸ்டீலிய பிரைட் நாட் அப்படின்னு ஒரு கேம் விளாட போகிறோம். இன்னொரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க கேமு வந்துட்டு இதுதான் விளாட போகிறோம். அதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வந்து முதல் பிரெயின் நாட்டு நூபினி பிஸானினி அப்படின்னு ஒரு பிரெயின் நாட் எடுக்க சொல்லுவாங்க. நம்மள்ட்ட 42 ரூபா தான் இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் பிரெயின் நாட் வச்சுருக்கோம். ஓகே, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா எல்லாத்தையும் நூபினி பிஸானினாலே கோல்டு டைமண்ட் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். 2K கிடச்சிருக்கா 2K கழிச்சு பிரெயின் நாட் எடுத்துட்டாங்கம்மா. இன்னும் 1K வாங்க 1K வாங்குது வாங்கடா போய்ட்டு போகிறோம். திருப்பி தெரப்பி என்னமோ திருப்பி தெரப்பின்னு சத்தமிடுச்சு. சத்தத்தை கம்மி பண்ணிக்கிறேன். நான் பேசுகிறது அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கேட்க. சத்தத்தை கம்மி பண்ணி விட்டாச்சு. இருங்க கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக இருக்கா? கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக இருக்கு. நிறைய காசு கிடைக்குது. எனக்கு கிடச்சது ஒரே காசு. அது காசு ஒரு செகண்டுக்கு அந்த டைமண்டு மட்டும்தான் 2 ரூபா தரான். அது எல்லோரும் 1 ரூபா தான் தராங்க. ஒரு நாள் ஒரு பிரெயின் நாட்டாக எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஸ்டீலிங்கை போட்டால் தான் நல்லாயிருக்கும் போலையே. ஸ்டீலிங்கை போடுவோமா? ஒரு ஸ்லாப் வாங்கிப்போம். பை த ஸ்லாப். ஓகே, சீக்ரெட் இதான் உன்னோடதா? எங்களோட சீக்ரெட் உன்னோடது கொஞ்சம் தெரியாதா தம்பி? சீக்ரெட்டு எங்களோட சீக்ரெட்னா அவனோட இவனே ஒன்று வச்சுருக்கல. இப்போ ஐயா இவனே ஒன்று வச்சுருக்காங்க. டும் டும் சகூர் தான் வச்சுருக்கான். ஒரு டும் டும் சகூராக தான் வச்சுக்கிறாங்க எல்லோரும். ஐயோ காசு. ஐயோ இவனோட பிரெயின் நாட் ஆட்டே போட்டுருவாங்களே. உள்ளே எப்பிக்கில் தண்டி உள்ளே எப்பிக்கலாம் வச்சுருக்கான். ஐயோ கட்டை எடுக்கிறான். என்னென்னு அடி வராங்க வரியா தம்பி? ஒரு அடி ஸ்லாப் இருக்குது தம்பி. வர்றாங்க இதோடு ஓடுறான் அந்த பான். அது ஃப்ரீ ஸ்பின்னா? ஈவெண்ட்டு போதா? ஈவெண்ட் வச்சு போதா? ஃப்ரீ ஸ்பின்னு போட்டிருக்காங்க. என்ன? ஓ இதுவா ஈவெண்ட்டு கைஸ்? ஏதாச்சும் கிடைக்குதா? வா 100K. வா இன்னொரு ஸ்பின் பண்ண முடியுமா? இன்னொரு ஸ்பின் பண்ண முடியாமல். வா 100K கிடச்சிருக்கு கைஸ். ஓ மை காட். வாவ் ஓ மை காட். ஐயோ 200K வேணுமே. ஆனால் இது எவ்வளோடா ஒரு செகண்டுக்கு? 750. ஐயோ எங்கள்கிட்ட கூட காசு அவ்வளோலாம் இல்லை நம்மள்கிட்ட. அது விட்டுரும், ஸ்கிப் பண்ணிடுவோம். இது என்னது? ஐயோ கேலக்ஸி ஒரு செகண்டுக்கு 53 வரேன். வந்துருக்கு. அது பேர் என்ன? நியூட்ரிஷன் வந்துருக்கு. அது நல்ல வேலை ஈவெண்ட்டு நம்ம விளாட்றப்போ வந்துருக்கு. இவ்வளோ 35K தானா? வாங்குது வாங்கு. லெஜண்ட்ரி ஐட்டமு, லெஜண்ட்ரி பிரெயின் ராட் நம்ம வீட்டுக்கு தானே போகுது. ஐயோ இப்போ வீட்டை மொதல் பூட்டணும். இவனை வர வீட்டை பூட்டலன்னா வந்துட்டு ஸ்டீலை போட்டுறானுவோ. ஸ்டீலை போடுறான் பாரு. ஸ்டீல் யார்கிட்டன்ற ஸ்டீலை போடுற? நாங்களே ஒரு ஸ்டீலு கிங்கு தெரியுங்களே. ஸ்டீலை போடுறான். நம்ம ஒன்டே வந்துட்டு ஸ்டீலை போடுறான். நம்ம ஒன்டே ஸ்டீலை போட்டால் நம்ம விடுவோமா? 2 முதுகில் 2 அடியை போட்டு தானே விடுவோம். நம்ம ஒண்டையே ஸ்டீலை போடுறானோ. நம்ம ஒண்டையே நல்ல வேலை. நமக்கு வந்துட்டு என்னது நம்ம விளாட்றப்ப வந்துட்டு என்ன அது பேர் என்ன ஈவெண்ட் வந்துருச்சு. நல்ல ஏதாச்சும் காக்கா சகூர். வேறு ஏதாச்சும் எவன்டா அது? ஓ நம்ம ஸ்டீல் போட்டானா அவன் தான் நம்ம வந்து அடிக்கிறான்னு நினைக்கிறேன். இருந்துச்சு இது ஒன்டே நாங்களாம் வந்துட்டு ஒன்னாண்டே நாங்களாம் ஸ்டீலை போடுவோம். நம்பி ஐயோ கூட்டிட்டான். எப்போ பான் பராக்க மாட்டேன் போயிட்டான். ஓ சீலை கடிச்சிக்குது. நூபினி என்னது சிம்பான்சினி பனானினி. வா 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 சூப்பரு. நம்மளால கேம் விட்டு வெளில போயிட்டான் கோவத்தில்ன்ட்டு. ஐயோ அடிச்சிட்டாங்க. ஏன் லூசு பள்ளி நீ ஃப்ரெண்ட்டா ஒரு மனுஷன் எடுக்க விட்றீங்களாடா? சை இப்படி பண்ணிட்டாங்க கைஸ். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு சொல்லுவாங்கள்ல. கை கெட்டது வாங்கி கெட்டதுன்னு அந்த மாதிரி தான். வீட்டுக்கிட்ட வந்து என்னது அடிச்சு விட்டான்னு சுப்பேன். அவன் எல்லாம் வேறு ஒருத்தன் வயிற்றுச்சு பிடிச்சான். என் ஃப்ரெண்ட் இருக்க கொடுத்தேன். இவன் பிடிக்கல
கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டான், அடிச்சிட்டான். கேலக்ஸி 1 செகண்ட். ஐயோ ஐயோ, நம்ம விளையாண்டுருக்கப்போ நெட்டில் ஆகிடுச்சு. இன்னும் நல்ல அப்டேட்ச்சு, நல்ல ஈவெண்ட்டும் போயிட்டுருக்குது. அதே சர்வர் தானே, நான் கேம் விட்டு வெளியே போனோன்னு வேறு சர்வர் இருக்குன்னு நினச்சேன். அதே சர்வர் தான் தெரியுது. இன்னும் ஸ்பின் பண்ண முடியுமா? ஐயோ, ஸ்பின் பண்ண முடியாதாங்க, ஸ்பின் பண்ண முடியாது. அதனால் இது ரொம்ப பிரெயின் ஆட் மாதிரி இருக்குது. டிவைஸ் நம்மளோட பேசும்போது ஐயோ திறந்துட்டு சேவனாச்சும் பார்க்கணும். ஐயோ இப்போ என்ன திறந்துருக்கு, ஒரு லெஜெண்டரி ஐட்டம் இருக்கா, ஆட்டையாக போட்டுருவான்னு வருவானுவோம். பாதி பேர் இதுக்கு தான் வருவானுவோம். ஒரு நல்லவா ஒரு ஸ்டீலிங்கை கூட நம்ம கேமில் வந்ததுலேருந்து ஒரு ஸ்டீலிங் கூட போட்டோம், அந்த வயிற்றுச்சு பிடிச்சி வந்துட்டு அடிச்சு விட்டான். ஒரு ஸ்டீலிங்கை போட்டால் தான் நல்லாயிருக்கும். பிர் பட்டப்பின் 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 உள்ளே போ. பிர் பட்டப்பின் உள்ளே போயிட்டான். ஆச்சும் ஒரு நியூட்ரிஷன் ஒன்று வாங்கலான்னு பார்த்தா ஒன்றும் வரமாட்டேது உங்கள் கேலக்ஸியில். நம்ம உண்டா போகுது. என்னடா அது கேங் தார் போட்டாரா? பிர் பட்டப்பின் கோல்டு ரேரு. தம்பி அண்ணனுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு எத்தானது தான். இந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க சேல். இதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். வெறி 1 ரூபா தருது. நம்மளாம் 200க்கே போயிட்டோம், 250லாம். ஏன்னா ஒரு 1 ரூபா தருது. லெஜெண்ட்ரிக்கே நம்மளாம் போயிட்டோமா? எவ்வளோ கீச்சு பூச்சி வாங்கினதுக்கு 25 ரூபாய்க்கான 15 ரூபாய்க்கு தான் சேர்க்குறாங்க. ஐயோ இன்னும் திறந்துருச்சு. இந்த வயிற்று சூப்பு பிடிச்சவங்க எடுக்க வருவானு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பட்ட பின்னும் தான் இருக்கு. ஒரு செகண்டுக்கே ஒரு 14 ரூபா தானே. வேணாம் என்னாச்சும் நல்லா இருக்காடா. இருங்க கீஸ் போய் காசை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அது கொஞ்சம் காசு கம்மியாக தருது. எவ்வளோ காசு கடை எடுப்பீங்க? 17K எவ்வளோ கேட்பாங்கன்னா 35 கேட்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ கம்மியாக காசுக்கு எடுத்துறாங்க பார்த்தீங்களா கைஸ். ஸ்லாப் வாங்கினது எங்கே? கேம் விட்டு பண்ண போயிடுச்சா ஸ்லாப்பு? தம்பி வாங்க தம்பி, அடிங்க தம்பி. ஐயி ஒன்றும் திறந்துருக்கு. ஐயோ போகிறானே. நீயே ஸ்டீலை போட தான் போறிய? வா மித்தி நான் எடுக்க விட்றாளே ப்ளீஸ்ரா. மித்திக்கு எனக்கு வேணும். ஐயோ மித்திக்கு ஸ்டீலை போடலான்னு பார்த்தனே. உள்ளே இருந்து அப்படி வெயிட் பண்ணுவோம். நாய் அடிக்கிறது. ஏண்டா ஸ்டீலை போடுறானோ தெரிஞ்சுட்டே நீ வர பார்த்தியா? இங்கே வெளில விட்டானா? ஐயோ என்னோட திறந்துருக்கு. லூசு பரவாயில்ல, என்னோட தாட்டியை போட ஆரம்பிச்சிருவானோலே. என்னோட ஸ்டீலை போட ஆரம்பிச்சிருவானோ. டக்குன்னு போடா. ஐயோ டக்குன்னு போடுறான். அப்பா கொஞ்சம் விட்டுருந்தா என்னோட ஸ்டீலும் போட்டிருப்பாங்க. அவங்களோட போடுறதுக்கு போய் என்னடா ஒன்று கூட நல்லா தான் வரல. லெஜெண்ட்ரி மித்திகள்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இருங்க இந்த லூசு போய் அங்கே தான் நினைக்கிறானா. அடியை போட்டுருவோம். போடு அடியை. ஒரு மித்திகளை ஒன்று ஆட்டையை போட்டுருவோமா? பார்த்துருவாங்க. அடி ஒரு அடியை போட்டு துரத்து. ஐயா நான் கூட என்னது புருபுருப்பாச்சு. என்னது ஒன்னலபு அவலாபு அல்லாபு. ஐயோ இல்லை என்னடா ஆட்டையே போட விட மாட்டான். பயபோல ரொம்ப உஷாராக இருக்கிறான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டீலை போடுவான். நம்மள்ட்ட கண்ணில் சிக்காமையை ஓடிடுவான். சிக்க தானே போகிறான். அப்போ பார்த்துக்குவோம் தம்பி நம்மள்ட்ட இந்த எஸ்கேப்லாம் வாங்க முடியாது. கைஸ் என் தங்கச்சி வந்துருக்கா சொல்கிறியே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தூக்க கலக்கத்தை இருக்கா ஏமாத்துறேன்னு தெரியுது. மித்திகள் எவ்வளோடா அது? எவ்வளோ? ஐயோ இது இவ்வளோ காசு தருது. அப்போ 150. இந்த கிராப் எனக்கு வேணும். அந்த கிராப் வேணும். கிராப் எடுத்தாச்சு. 1K இரு ஒரு 1. ஐயோ எவன்டா அந்த ட்ராப்பு போட்டது? டே லூசு பயிலோலா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டே எவன்டா அந்த ட்ராப்பு போட்டு தொலைஞ்சது? லூசு பயிலோலா இல்லை. ஐயோ எவன்டா அந்த ட்ராப்பு போட்டு தொலைஞ்சவன்? ஐயோ எப்பா வாங்கியாச்சு. அப்பா வீட்டுக்கு போகுது கைஸ். லாக் கிராபினி குரூபினி பிரங்கினி குரூப்பினி கரக்னி குரக்ரானி சும்மா சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். செஃப் கிராப் த ரப்பர்.
என்னடா பேர் புதுசு புதுசாக வேறு வைக்கிறானு. அசசின கேப்பிச்சின்னா அசசினோ. 75 ரூபா தானா? டுங் 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 சகூர். இது நமக்கு வேணும் கைஸ். ரீபர்த் பண்ண டுங் டுங் சகூர் கேட்குறாங்க. 3P த்ரோப்பி கேட்குறாங்க. வா இன்ஃபெக்டட் டுங் டுங் சகூர் 150. ஓகே வாங்கிப்போம். இங்கே 3P த்ரோப்பிங்கடா. 3P த்ரோப்பி. ஆனால் 3P த்ரோப்பி தாங்கண்ணே. 3P த்ரோப்பி 3P லீலாரெலாம் ஒரு 3 ரூபா தானே. வேறு 7 ரூபா. ஆனால் ஒரு 3 ரூபா 7 ரூபாய் தரீங்க. ஓ நீங்கள் நோட்டை விட்றீங்கோ. எவ்வளோ டைம் முடியும் நம்ம வந்து ஆட்டையாக போடலாம் நோட்டை விட்றீங்கோ. அண்ணாண்டே நீங்கள் வந்துட்டு அண்ணாண்டே ஸ்டீலு போடுறீங்க. நம்ம ஆண்டே வந்துட்டு ஸ்டீல் போடுறீங்க. நீங்கள் நம்ம தான் ஸ்டீல் போடலாம். மற்றவங்களாம் ஸ்டீல்லே போட்டு கட்டாது. ஐயோ இது ஒருடா 180. வாங்கடா தம்பி. இதை வெறும் 30 ரூபா தானே. இந்த கிராவிட்டி போச்சுன்னா இந்த கேலக்ஸி போச்சுன்னா நல்லா காசு போகுது. காசு எடுத்துப்போம். இதில் ஒரு 200 ரூபா தானா தான் அதிகமாக இருக்குது. வெறும் 90K தான் இருக்கா. 3P த்ரோப்பி எங்கடா இருக்குது? 3P த்ரோப்பி தாங்கடா. 3P த்ரோப்பி ப்ளீஸ். 3P த்ரோப்பி 3P த்ரோப்பி தாங்கடா. 3P த்ரோப்பி. இவன் ஸ்டீலை பண்ணுன்றதுல உள்ள கேமல் இருக்குது. நாய் வேறு அங்கே சுற்றிட்டு இருக்குது. ஸ்டீலிங் போட்டால் கரெக்டாக இருக்கும். உள்ளே இருக்கிறத தூக்கு தூக்கு. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயையோ இவன் என்ன கைஸ் இப்படி உஷாராக இருக்கான். ரொம்ப உஷாராக இருக்காங்க கைஸ். நம்மள்ட்ட இருக்கிறது எவனுமே ஆட்டையாக போடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப உஷாராக இருக்கும். என்னடா இது ஒரு செகண்டுக்கு என்னமோ 1000 என்னது 600 ரூபாயா? எவன்டா வேணுன்னே வாங்குற பார்த்தியா நீ? என்னடா யூஸ் பையில் இருந்தது. நான் தாண்டா ஃபஸ்ட்டு என்னடா படா இருந்து. இல்லை ஐயோ காசு இல்லையா? மென்டலு பாருங்க கைஸ். வேணே நம்மள்ட்ட சண்டை போடுறான் வந்துட்டு. லூஸு மூளை கோளாறு. ஏன்டா அப்படி வந்துட்டு பண்ணுற? வேணா நம்மள்ட்ட வந்துட்டு என்னது சண்டை போடுறான் வந்துட்டு. ஐயா லெஜெண்ட்ரி போகுது. லெஜெண்ட்ரி வாங்கிடுவோம். லெஜெண்ட்ரியை ஐயா. பெரிலினா கேப்பிச்சினா ஆடி இருக்குது. பேலி டான்ஸ் ஆடுதுக்கு. ஐயோ இவன் கண்ணில் பார்த்தானா வாங்க முட மாட்டானே. டக்குனு போந்த ஆடிக்கிட்டே போ. டக்குனு வா வீட்டுக்கு வந்துச்சு. ஒரு செகண்டுக்கு 500 ரூபாயா? ஒன்றும் அதிகமாக தான் 150. அதுவும் ஒரு ரேரில் பிறுபிறு பட்ட பின் வர அதிகமாக தரான். ஐயோ லாக் பண்ணுறா. ஆனால் ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கிது. அதை வச்சு இந்த டுங்டும் சகூர் வேணுமே ரீபர்த்துக்கு. டுங்டும் சகூர் கிடச்சிருச்சு. ஏன்னா 3P த்ரோப்பின்னு ஒரு மண்ணையம் கிடைக்கல. 3P த்ரோப்பி இருக்கா தம்பி? 3P த்ரோப்பி மொக்கையாக இருக்குன்னு சொல்லி திறந்து. 3P த்ரோப்பி நம்மளுக்கு தாங்க. 3P த்ரோப்பியா? 3P த்ரோப்பின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 3P த்ரோப்பி எடுத்துக்கிறேனே. 3P த்ரோப்பி நான் 3P த்ரோப்பி எடுத்துக்கிறேன். இல்லை இது இல்லை கைஸ். 3P த்ரோப்பி பாவம் கைஸ். தெரியாமல் ஆட்டையை போட்டேன். இன்னும் நீங்கள் உங்கள் ஸ்டீல்லாம் ஒன்று பண்ணே விடக்கூடாது கூட. அடியே தான் சந்தோஷமாக இருக்குது மனசு. ஐயோ இவனால் டக்குன்னு ஸ்டீலை போட வருவானுங்களே. மறக்காமல் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ் ப்ளீஸ் கைஸ். உங்களுக்கு அவனை ஸ்டீலை பிரெயின் ஆட்டு போடுறானே. இது கொஞ்சம் அதிகமான வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ் அவன்கிட்ட போய் ஸ்டீலை போட முடியுதான்னு பார்ப்போம். ஸ்டீலு போடுறதெல்லாம் அப்படியே சரியாக இருக்கும். ஸ்டீல் போடுறது மற்றவங்களோட ஆட்டையாக போடுறதுல அவ்வளோ ஆனந்தம் தான் நம்மளுக்கு. ஆனந்தமே. 3P த்ரோப்பி கிடச்சி விட்டது. 3P த்ரோப்பி கிடச்சிடுச்சு. 1 மில்லியன் சேர்த்தா போதும். இது மேலே அடுத்த ரீபர்த்து பண்ணேன். 3P த்ரோப்பி தானே கிடச்சிருச்சு. 2 பிரைன் நாட்டு கிடச்சிரு. 3P த்ரோப்பியும் டும் சகோரும் விற்கவே கூடாது. ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட். 18 ரூபா தானே அது. இவன் ஒருத்தன் நம்மள்ட்ட சண்டைக்கே வந்துட்டு இருக்கிறான். ஒரு நல்லதான் அவனுக்கு கிடச்சிச்சு கைஸ். அது பேர் என்ன தெரியலமோ புள்ளிமான் மாதிரி இருந்தது. திறக்கிறது. ஐயோ நம்மளோட முதல் போய் கூட்டுவான். வந்துட்டான் உள்ளே போடான் அந்த நாய். யாரும் கொசு கடியில் உட்காந்துருக்கு. சரியா கொசு வேறு கட்சி அப்புது. உனக்கு வேறு லாக் அடிக்க ஆரம்பிக்குது.
சாத்துறா. இப்போ சாத்துறான். ஒரு நிமிஷம் இருக்குன்னு அது திரும்ப ஓப்பன் ஆகும். என்னடா அது வீவன்ட்டு போய் ஒன்றுமே உருப்படியாக கிடைக்கவே மாட்டேங்குது. பாருங்க எப்படி எப்பண்டா அது வந்துடாது. இருங்க அங்கே ஒரு வீடு திறந்துருக்காது சாத்த போயிட்டான். விட்டு ஆட்டையை போட்டு போகுமா. பாவம் பயப்படல. இதுதான் நேரம் தான் வாங்கி வச்சுருக்கான். ஒன்றுமே என்ன சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த வீட்டில் பைத்தியக்காரங்க. அப்புறம் இன்னும் இவ்வளோ டைம் இருக்கா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஸ்டீலை போடலான்னு பார்க்குறீங்கோ. அண்ணா வீட்டில் ஸ்டீலை உங்க போடுறோங்கோ. நம்ம ஒன்டே ஸ்டீலுங்க. நம்ம தான் மற்றவங்கள ஸ்டீலுங்க. இல்லை வந்து என்னென்ன இருக்குது? ஐயோ இதெல்லாம் இருக்கோ டைமுன்னு சொல்லி ஆட்டையை போட்டுருவோம். தனவனோட பிளானு ஒடுங்கிற ஓடுறாங்க. இது மற்றவங்களோட ஆட்டையை போடுறதுலே கண்டு போகுது. சை ஏன்டா அப்படி இருக்கீங்க? அண்ணன் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறேன். அண்ணன்ட்டே வந்துட்டு ஆட்டையாக போடுறீங்கோ. அண்ணன் எவ்வளோ பெரிய ஒரு அம்பாட்டேக்கர் அண்ணன்ட்டு வந்தே வந்து ஆட்டையாக போட விட்றீங்கன்னா நீங்கள் ஐயோ வாட் இஸ் 3P த்ரோப்பி ஐயோ டேய் என்னடா நீ இவ்வளோ உஷாராக இருக்க? உஷாரு மண்டையா எவ்வளோ உஷாராக இருக்கான் பார்த்தீங்கன்னா. அவன் பிரெயின் ராட்டை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு பிரெயின் ராட்டை காப்பாற்றுக்கிறதுக்கு அப்படி இருக்கா ஒரு தம்பி உஷாரு. ஐயோ முடிஞ்சிச்சா? 4 ஃபியூஸ் மிஷினும் எடுத்து 4 பிரெயின் ராட் எடுத்து வந்து போடணுமா? நம்ம என்ன போடுவோம்? நம்ம லெஜெண்ட்ரிலாம் போட வேணாம். எப்பிக்கு போகணும். போட்டாச்சு ஃபியூஸ் மிஷினில். ஒரு புது பிரெயின் ராட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதை போடுவோம். இது ஒருத்தன்ட்டு ஆட்டையை போட்டோம். 3P த்ரோப்பி இருந்துச்சு. இந்த பூனை மூஞ்சி பார்த்தோன்னே 3P த்ரோப்பி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆட்டையை போட்டேன். ஃபியூஸ் பாக்ஸில் இதையும் எடுத்து போட்டுருவோன்னு போட்டாச்சு. 2 இந்த இன்ஃபெக்டட் எடுத்து போட்டுருவோம். இன்ஃபெக்டட் தும் சகு லைட் எரிஞ்சிட்டு தான் டும் சகு ஒன்றே வந்தான் எடுத்து போட்டுட்டு வந்துடுவோம். புருபுரு பட்டப்பன் தான் போட்டானுங்க. சும்மா இருக்கா வேறு எடுத்து போடுவோம். ஐயோ இவனை போடுவோம். புருபுரு ஷூ பண்ணேன். கேங்ஸ்டர் ஷூ இதை எடுத்து போட்டு வந்துடுவோம். கேலக்ஸியில் வந்துடுறான் எடுத்து போடுவோம். நானும் ஏன்டா லூசு மென்டலு நான் போட்டுருக்கப்போ ஐயோ அங்கே பாருங்க ஆட்டையை போடுறான் பாருங்க. எட்ரா வைடா எதுக்கடா தாளம் வந்துட்டு ஆட்டையை போடுற? நீங்கள் அசசினோ கேப்சினோ ஆட்டையை போடுறீங்களா தம்பி? வைங்க தம்பி எல்லாத்தையும். நீ வந்துட்டு ஆட்டையை போடுறியா? சும்மா இருடா. நீங்கள் அசசினோ கேப்சினோ ஆட்டையை போடுறீங்க. இங்கே வைக்கிறது நீ காலி ஏறி சரியா? நான் போய் போட்டு வந்துடுறேன். இதோட எங்கேயாச்சும் ஓடி போடாத. போட்டாச்சு. இதை ஒன்று ஆட்டை இருக்கும். ஆட்டையை போடுவானே வாயில் வருது யானே இல்லை. 1K செகண்டுக்கு 1K வந்திருக்கு. கிடச்சிருக்க ஒன்று என் செல்லாக்குட்டி ஸ்ட்ராபெரி ஃப்ளெமிங்கோவா? ஸ்ட்ராபெரி ஃப்ளெமிங்கோ 1K ஒரு செகண்டுக்கே. லெஜெண்ட்ரி வேறு. லெஜெண்ட்ரி தான் கொஞ்சம் இருக்குது அதிகமாக. இன்னும் அவ்வளோ ஃபியூஸ் போட்டதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் 14 நிமிஷம் ஆகுமா? என்ன வரும்? 50% கிடைக்க. இது என்னமோ 2 காலத்துக்கு ஃபியூஸாக வருது. 2 கிடைக்குமா? நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கோமா பிரெயின். ஒரு நிமிஷம் தான். ஐயோ ஆட்டையை போட போகிறானு. என்ன தம்பி ஆட்டையை போட பிடிச்சிருக்கான்? உனக்கு எது பிடிச்சிருக்கு பாரு. பாரு எடுத்துக்கோ விடுவானா தம்பி ஒன்று. நம்ம வாண்டியே அந்த ஆட்டையை போட்டால் அண்ணன் அவனை விட்டுருவேன்னு நினைக்கிறேன். நீ அண்ணன் அவனை விட்டுருவேன். லூசுப்பாயில் போடா. இவன் தாங்க நம்மள்ட்ட பெரிய எதிரியாகவே இருக்கான். 3P த்ரோப்பி இன்னொன்று எடுத்துப்போம்.
ஐயோ காசு இல்லையா? காசு என்ன திருப்பி திருப்பி கம்மியான பிரெயின் ராட் வைக்க நம்ம இதில் இடம் இல்லையா? ஏதாச்சும் தூக்கி போடணுமே. எதுவும் தூக்கி போடணும். அதனால பிரெயின் ராட்டே வாங்கணும். ஏய் போடா இங்கேருந்து நீ போடான்ட்டேன். நான் வீடியோ முடிக்கணும்டா. அந்த வீடியோ முடிக்கிற நேரத்தில் வந்துடும் அடிச்சு. சரி கைஸ், இதோட இந்த கேம் முடிச்சுப்போம். இருங்க கைஸ், இவங்க மட்டும் நம்மளோட இப்போ பிரெயின் ராட் ஆட்டையை போடுறதுல அவன் குறியாக்குறான். ஒரே குறி பையன் உள்ளே எப்போ பிரெயின் ராட் ஆட்டையை போட்டு நல்லா ஜாலியாக ஒரு பிரெயின் ராட் ஆட்டையை போட்டு ஜாலியாக வாழ்க்கையை வாழ்கிறான்னு நினைக்கிறேன். முடிச்சுப்பேன். என்னது அது டிங்கீஸ் எவ்வளோ தருவா? 5 ரூபா தானே? எடுத்துப்போமா? ஆனால் இல்லையா? ஐயோ வந்துட்டாங்க பாருங்க, ஆட்டையை போட வந்துட்டாங்க பாருங்க. ஐயோ அசசினா கேப்சர் டே லூசு மென்டலு. போயிடா மென்டலு பயில. ஆட்டையை போட வராமல் கடுப்பு அது. நீங்கள் இதை ஆட்டையை போடலாம் போட நீ ஏன் செத்துறியா? அசசினா கேப்சர் எடுத்து ஆட்டையை போடுற கடுப்பு அதுரா. டீ கப்பு எனக்கே டீ போடாதாண்டா ஒன்று இருக்குது. அது மண்டையில் கட்டி நான் உஞ்சி குச்சிப்பேன். முன்னாடி எனக்கு ரொம்ப எதிரியாக இருக்கான். இது எடுக்க விட மாட்டான், தெரியும். இதை எடுக்க விட மாட்டான். வெட்டிகள் இருக்கிறதுல அவன் வந்து ஒன்றே வந்தான், எடுக்க விட மாட்டான். ரொம்ப உஷாராக வச்சுது அவன் பிரெயின் ராட்டை. மறக்காமல் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிளாக் ரூட்ஸில் வேறு என்னமோ அப்டேட் வருதான், லைட்டிங் அப்டேட்டு அது வந்துடுச்சு. போய் பார்த்தேன். ரம்பிள் ஃப்ரூட் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெயினை மட்டும்தான் பண்ணல. இன்னும் மாற்றிருக்காங்க, நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. தனி ஒரு வீடியோவில் பார்த்துப்போம். நைட் ஆகிடுச்சா? ஈவெண்ட்டு போடுறீங்களா தம்பி? ஈவெண்ட்டு போடணும்னா எவ்வளோ நேரம் இருக்குது? 1/2 மணி நேரமா? போங்க. இருங்க, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ட்ராப்ஸ் வாங்க இருக்குது. நிறைய நாய்ங்க இருக்க, நிறைய நாய்ங்க வந்துருக்குது. அதனால் வீட்டில் ஒரே ட்ராப்பாக போட்டு வச்சாலும் இவங்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க. போடு ட்ராப்பை. இன்னும் அந்த எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கோ கால்லேயே அடி வாங்குவீங்கோ. வாட் இஸ் தீஸ்? ஆட்டையை போட விடமாட்டான் அந்த மென்டல். ஆமாம், அதை எடுத்து வைக்கக்கூட முடியாது கேஸ். நம்மள்ட்ட தான் இடமே இல்லை. அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் மீன். சரி இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போமா? 1/2 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. ரொம்ப நேரமாக வீடியோ போடுவோம். சரி கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். இதோட பிரெயின் ராட்டோட பார்ட் 2 இன்னும் ஸ்டீல பிரெயின் ராட்டோட பார்ட் 2 இன்னும் ஐயா இங்கே நம்மளுக்காக பேக்கிட்டு இருக்குது. இது ஆட்டையை போட்டுக்கணும். எட்டம் வர இல்லையா? இருங்க கைஸ், ஏதாச்சும் ஒரு தூக்கி போட்டுருவோம். இப்போ தூக்கி போடுறோம். அதுக்கரமாக எடுத்து சேல் போடா இங்கேருந்து நீ. அதுக்கரமாக அவனை எடுத்துப்போம். தூங்கும் சொல்லு இங்கே கூட போகிறான் பாருங்க. இவன் ஒன்றும் அவளெல்லாம் ஒன்றும் ரேரு கிடையாது. இங்கே அசசினை கேப்சர் வாங்கிட்டாங்களா? ஒன்று கூட தர மாட்டேறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஒரே ஒரு நல்ல ஒரு பிரெயின் ராட்டா ஸ்டீலே இல்லை எடுத்துப்போம், வாங்குவோம். எப்படா என்ன வரும்? இன்னும் 2 செகண்டில். என்னது என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? ஐ எம் த ரிச்சஸ்ட்டு. ஏதாச்சும் சாட்டில் ஏதாச்சும் திட்டி விட்றோம் பார்த்து. யூஆர் புவர்ன்ட்டு. யூஆர் த புவர். இருங்க, ஐ எம் ஆல்சோ போடுவோம். இருங்க, ஐ எம் ஆல்சோ ஆட்டையை போட வருவான். ஐ எம் ஆல்சோ ரிச்சு தம்பி. ஐ எம் ஆல்சோ ரிச்சு. ஐயா ஐயோ எறாத என்னது ஐயோ அது பேர் என்ன? சிம்பான்சினி பனானி. நீ வா சூப்பர் அப்பு. சிம்பான்சினி பனானிலாம் ஒரே லெஜெண்ட்ரியாக தான் இருக்குது. ஒரே ரேர் எல்லாமே காணும். 3P தெரப்பி வேணாம். 3P தெரப்பியே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிச்சு. பார்த்தீங்களா, ஒரே லெஜெண்ட்ரியாக தான் இருக்குது. ஒரே ரேர் தான் இருக்குது. ஃபுல்லாக லெஜெண்ட்ரி. எனக்கு பிடிச்சது எல்லாம் லெஜெண்ட்ரிக்குள்ளே லெஜெண்ட்ரி. பிடிச்சது எல்லாம் லெஜெண்ட்ரி. ஐ லைக் வெரி லெஜெண்ட்ரி. சரி கைஸ், இதோட இந்த கேம்ல முடிச்சுப்பா. பாய் ஃப்ரம் வின் சிஸ்டம் கேம். உங்களுக்கு வந்து பிரெயின் ராட்டோட பார்ட் என்ன பண்ணாங்க கமெண்ட் சொல்லுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.